மோஸ்ட் ஆஃப் தி ஆரி ஒர்க்கர்ஸ் 18 இன்ச் ஃப்ரேம் தான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களும் இருக்குது. இல்லைனா உங்களுக்கும் இது போல தான் நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமர் ஒரு ஃபேப்ரிக் கொடுக்குறாங்கன்னா அது என்ன டைப் ஆஃப் ஃபேப்ரிக்னு பாருங்கள். ரொம்பவே பியூர் சில்க், அதாவது ரொம்ப சாஃப்டாக இருக்குதுன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த 18 இன்ச் ஃப்ரேமில் வந்து போடாமல் பாக்ஸ் ஸ்டாண்ட் அது போல் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா 2 ஃப்ரேம்லுமே வந்து நீங்கள் காட்டன் நாடா ரேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணுங்கள். பட் அப்படி இருந்தும் வந்து சம்டைம்ஸ் டேமேஜ் ஆகிருக்கு. இது வந்து எனக்கு நடந்திருக்கு. நான் வந்து தெரியாமல் இதை போட்டுட்டேன். இப்போ வந்து பாக்ஸ் ஸ்டாண்டில் போட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சப்போஸ் இது ஆயிடுச்சுன்னா இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, அது போல் நீடில் வந்து ஆப்போசிட் சைடில் டேர்ன் பண்ணி நான் ரப் பண்ணுற மாதிரி நீங்களும் ரப் பண்ணுங்கள். த்ரெட் வந்து எந்த இடத்துல பிரிஞ்சிருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் அது நார்மல் ஆக வாய்ப்பு இருக்குது. எனக்கு வந்து 90% அது வந்து சால்வ் ஆகிருக்கு. ஒரு 10% வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நிற்கும். அது கூட நான் உடனே ரிமூவ் பண்ணதுனால தான் எனக்கு சின்ன டேமேஜோட முடிஞ்சது. இல்லை ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ரிமூவ் பண்ணியிருந்தா இன்னும் நல்ல பெரிய டேமேஜாக இருக்கும். உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் பாக்ஸ் ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணுங்கள்.